ஃப்ரைடே vlog. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு நாளே கொஞ்சம் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் வெந்தயமும் ஊற வச்சுருந்தேன். வாரத்தில் 2-3 நாள் வடிச்ச கஞ்சி எடுத்து வச்சுருவேன். மெயினாக வியாழக்கிழமை எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை தலை தேய்ச்சி குளிக்கிறேன்னா ஷாம்புவோ இல்லை எதுக்குனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாகவே இந்த கிச்சனில் இருக்கிற கபோர்டு, இந்த அடுப்பு கீழே இருக்கிற அவனு அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணோன்னே இருப்போம். ஃப்ரைடே சாட்டர்டே அப்படியே வேலை சரியாக இருக்கும், சோம்பலாக போயிடும். ஸோ இந்த வாரம் அதெல்லாம் உட்காந்து எல்லாம் அடுக்கி க்ளீன் பண்ணேன். இவங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் ஒரு சின்ன கரை பட்டு ஃபஸ்ட் வாஷில் போகலன்னா குளோரெக்ஸு சோப் பவுடர்லாம் போட்டு அது 2வது வாட்டி துவைச்சி தான் போடுவாங்க. அவங்க பேண்ட்டில் ஏதோ ஒரு பிளாக்காக ஒரு சின்னதாக பட்டுருச்சு போல், அதனால் திரும்ப துவைக்கணும்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் பட்டு துவைச்சி போகலைன்னா சரி இன்னொரு வாட்டி போட்டுட்டு 2வது வாட்டி பார்த்துக்கலான்னு இருப்போம். இல்லாட்டி அந்த கரை பெர்மனெண்ட்டாகவே நம்ம ட்ரெஸ்ஸில். காலையில் டிஃபனுக்கு மீதி இருந்த மாவில் ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக கஞ்சி வச்சுருந்தேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த டைம் ஊர்லேருந்து வரும்போது ஹஸ்பண்டோட தங்கச்சி கொஞ்சம் பொடி வெரைட்டிஸ் ஊறுகாலாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி, கெடரங்காய் ஊறுகாய் போட்டு கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே இவங்க வத்தல், கறிவடகம்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் போகும்போது எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க யூஸ்வலாகவே நார்மல் சமையல்லேருந்து விருந்து சமையல், பலகாரம், இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் ஊறுகாய் எல்லாமே சூப்பராக டேஸ்ட் இருக்கும். அவங்க ஜாமான் சேர்க்குற அளவு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கூட குறையன்னு எதுவுமே இருக்காது. ரொம்ப தெரிஞ்ச சர்க்கிள் கேட்குறவங்களுக்கு இந்த பொடி வெரைட்டிஸ் ஊறுகாய், பலகாரம் எல்லாமே ஆர்டரில் செஞ்சு தராங்க. ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணு பிரண்டை தொக்கு செஞ்சுருந்தாங்க. அம்மு போட்ட அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சாதத்தில் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. என்னோட 3 நாத்தனாரும் மாமியாரும் சமையலில் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நானும் கற்றுருக்கேன். புரட்டாசியும் முடிய போது வெள்ளிக்கிழமை பருப்புண்ட குழம்பு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற போட்டிருந்தேன். அது கூட காஞ்ச மிளகா, சோம்பு, மிளகு, கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு குறை நரைச்சிக்கணும். அரைச்சது கூட வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி போட்டு உருண்டை பிடிச்சி அதை அப்படியே டைரெக்டாக குழம்புல சேர்த்துலாம். பருப்புண்ட குழம்புக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் அது கொதிச்சு வரும்போதே இந்த உருண்டை போடணும். எப்பவுமே இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். நான் குழம்பு கொஞ்சம் திக்காக கிரேவியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தக்காளி, அந்த மசாலா தூள்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி ஊற்றிட்டேன். ஈர வரைக்கும் குழம்பு தண்ணியாக வைக்கணுன்னே நினச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு அதெல்லாம் அரைச்சோடனே உடனே ஆட் பண்ணிட்டேன் மறந்து போய். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அந்த குழம்பு கூட சேர்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. பருப்பு உருண்டை குழம்பு, பாசிப்பருப்பு, வாழைத்தண்டு கூட்டு, அதோட மாயவரத்துலேருந்து இவங்க தம்பி ஒரு கூழ் வத்தல் கொடுத்துருந்தாங்க. இந்த குழம்புக்கு அது சரி காம்போவாக இருந்துச்சு. வெறுமனையும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.